இளவரசே, நீர் நாளுக்கு நாள் சோர்ந்து போவதேன்? நாளுக்கு நாள் சோர்ந்து போவது ஏன்? என்னாச்சு? என்னிடம் சொல்ல மாட்டீரோ? என்னிடம் சொல்ல மாட்டேன். நண்பர்கள் கேட்கறது தான், என்னடா ஆச்சு? ரொம்ப நாளா நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ செஞ்சிட்டு இருக்க போல இருக்கு, எதுவும் என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்ற. அப்போ உடனே என்ன செய்வான்? நான் அப்சலோமின் சகோதரி மீது நான் மையம் கொண்டுள்ளேன். அப்சலோம் சகோதரின் மீது நான் மையல் கொண்டுள்ளேன். அப்சலோம் சகோதரி இவனுக்கு யாரு? சகோதரி. அப்ப அவன் சொல்லியிருக்கலாம்ல. ஆனா அப்ப கூட என்ன சொல்றான்? அப்சலோமுடைய சகோதரின் மீது நான் காதல் கொண்டு. உண்மையில இது காதலா காமமா? காமம். அதானா, இது காதலே கிடையாது, இது காமம், சாதாரண இதுதான். இப்போ அவனுக்கு என்ன செய்யலாம்? ஒரு அறிவுரை கொடுக்குறான். என்ன அறிவுரை கொடுக்குறான்? இப்போ வாசிங்க. யோனதாபு அவனிடம், உமது படுக்கையில் படுத்துக்கொண்டு நோயுற்றவன் போல் பாசாங்கு செய்யும். உம் தந்தை உம்மை காண வருவார். அவரிடம், என் சகோதரி தாமாரை தயை கூர்ந்து அனுப்பி வையுங்கள். அவள் எனக்கு அறிவுரை. சாமாரை அனுப்பிவிடுங்க, நான் பாசாங் காட்டுறேன், உடம்பு சரியில்லாத மாதிரி. அப்போ இவன் செல்வந்த பொண்ணை கெடுத்துருவான். கெடுத்தவன அதே இதுல 20வது வசனத்தை பாருங்க. 20வது வசனம். அப்பொழுது அவள் சகோதரன் அப்சலோம் அவளிடம், இதை உனக்கு செய்தது ஆம்னோனா என? சகோதரி, இப்பொழுது நீ அமைதியா. இப்போ நடந்தது யாருக்கும் தெரியாது, அப்படிதானா? ஆமா. ஆனா அப்சலோம் கரெக்டா கேட்பான், என்னன்னு சொல்லிட்டு, இது உனக்கு செஞ்சது யாருன்னு கேட்க மாட்டான். அம்னோன் தானா? புரியுதா? இது செஞ்சது உனக்கு அம்னோன் தானா? இவருக்கு எப்படி தெரியும்? ரொம்ப நாளா அப்சலோமும் பார்த்துட்டு இருக்கான். நம்ம நினைச்சிட்டு இருப்போம், பாவம் செய்யும் பொழுது யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாம மறைவா செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் எல்லாருக்கும் தெரியும். அப்சலோமுக்கு தெரிஞ்சிச்சு, என்ன அம்னோன் தப்பா நடந்துட்டு இருக்கான். தவறான அறிவுரையினால் அம்னோன் யூத மக்களுக்கு அரசனாக வந்திருக்க வேண்டியவன் ஒரே ஒரு தவறான அறிவுரையினால் என்னாச்சு? கொலை செய்யப்பட்டான். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் யாரிடம் அறிவுரை கேட்கின்றோம்? எப்பேற்பட்ட அறிவுரை? ஒரு சில நேரம் கடவுளுக்கு ஏற்ற திட்டத்திற்கு ஏற்றபடி உள்ள அறிவுரையாக இருந்தாலும் இறைவனை நாடி செல்வது நல்லது. அன்று நாத்தானுக்கு ஆண்டவர் வாக்களித்தார். நாத்தானு சொல்வார், இது ஆண்டவருடைய திட்டம், நீ கோயிலை கேட்டன்னு சொல்லிட்டு. அது மாதிரி இரவில் ஆண்டவர் சொல்வார், இது இறைவனுடைய திட்டம் அல்ல. சில நேரம் நம்முடைய நல்ல எண்ணங்கள் இறைவனுடைய திட்டத்தை போல தோன்றும், அறிவுரை போல தோன்றும். உண்மையில் இது இறைவனுடைய திட்டமா? சிந்திப்போம். ஆமென்.